வணக்கம் நண்பர்களே. இது சமீபத்தில் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருந்த ஒரு கேள்வி. நம்ம ப்ராபபிலிட்டி டாப்பிக்கில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதில் இது கொஞ்சம் வித்தியாசமான கொஷின் பாருங்கள். இரு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு பகா எண்ணும் இரு எண்களின் கூடுதல் இரட்டை எண்ணாகவும் இருக்க நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பகடையை 2 வாட்டி உருட்டுறாங்க. 2 முறை உருட்டுறாங்கனால என்எஃப்எஸ் என்ன வந்துடும் அப்படின்னா 36. அப்படி உருட்டுறப்ப கிடைக்கிற 2 நம்பரில் குறைஞ்சபட்சம் ஒரு பகா எண் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதே மாதிரி 2தோட கூடுதல் என்னவாக இருக்கணும் அப்படின்னா இரட்டைப்படை எண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படின்னா நமக்கு அந்த 36ம் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்ல முடியும் பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த 36 உங்களுக்கு எழுதியிருக்கேன் பாருங்கள். என்எஃப்எஸ் சொன்னோம் இல்லையா, மொத்தம் 36ன்னு சொல்லிட்டு அதில் அவங்க கேட்டிருக்கிறது குறைஞ்சபட்சம் 1 பகா எண்ணாக இருக்கணும், இன்னொன்று 2தோட கூடுதல் என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரட்டைப்படை எண்ணாக இருக்கணும். 2தோட கூடுதல் ஈவன் நம்பர். முதல்ல நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். இதை முடிவு பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். கூட்டினா இரட்டைப்படை எண் வரணும். எது வராதுன்னு பார்க்குறேன். 1 2 பாருங்கள், 1 2 வராது, 1 4. ஏன்னா 1 2 கூட்டினா 3, இதை கூட்டினா 5, இது 7 வராது. 2 1 3, 2 3 5, 2 5 7. இதெல்லாம் ஒற்றைப்படை எண் வரும். ஸோ எது வராதோ அதை விட்டுடுறேன். அடுத்து 3 2 5, 3 4 7, 3 6 9, 4 1, 4 3, 4 5. அடுத்ததா 5 2, 5 4, 5 6. அடுத்து 6 1, 6 3, 6 5. ஸோ மீதி என்னென்ன இருக்கோ இதெல்லாம் தான் கூட்டினா இரட்டைப்படை எண் வர்றது. இது ஒன்று. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ மீதி இருக்கிறதுல ஒரு நம்பர்லேயும் குறைஞ்சபட்சம் 1வது பகா எண்ணாக இருக்கணும். பாருங்கள், 1, 1 பகா எண் கிடையாது. ரெண்டுமே 1 3 பகா எண், 1 5 பகா எண். 5 பகா எண் கரெக்டாக. அதில் 3 பகா எண், 2 2 பகா எண், 2 4 2 பகா எண், 2 6ல் 2 பகா எண். குறைஞ்சபட்சம் 1. ரெண்டுமே பகா எண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல. 3 1, 3 3, 3 5 இதில் பகா எண். 4 2 4 2ல் 2 பகா எண், 4 4 ரெண்டுமே பகா எண் கிடையாது. 4 6 ரெண்டுமே பகா எண் கிடையாது. 5 1 5 பகா எண், 5 3 5 5 வந்துடும். 6 2ல் 2 பகா எண், 6 4 கிடையாது, 6 6ல் பகா எண் கிடையாது. ஸோ இப்போ மீதி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ ரெட்டை எண்ணை முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் பகா எண்ணுக்கு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்களேன் எத்தனை இருக்குன்ட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ரவுண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாம் புரியுதுங்களா? ஸோ 36ல் 13 நம்பர்ஸ் அவங்க கேட்ட ஆன்சருக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இதோட நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13/36, 13/36. இது வரைக்கும் பாருங்கள். ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சொன்னோம் இல்லையா, இந்த எக்ஸாமில் கேட்டிருந்த எல்லா கேள்விகளுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா ப்ராபபிலிட்டியில் அவங்க நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது நம்ம 2 ஸ்டெப்பு பண்ணுறது மாதிரி இருக்குது. அதையும் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம ப்ராபபிலிட்டி டைப் வைஸ் போடும்போது டைப் 5ல் இந்த மெத்தடில் சொல்லியிருக்கோம். அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி தான் அவங்க இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. சரிங்களாமா? ஓகே, அடுத்த கேள்வியை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.